ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பேக்கன் ஸ்டோரியில பார்க்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு விப்பிங் கிரீம வந்து ஸ்டிஃப் பீக்ஸோட பீட் பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட பிராண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரஃபாலைட்ல இருக்க ஈகோ ட்ராப்ன்ற ஒரு பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விப்பிங் கிரீம்ஸ் இருக்கு. ஸோ எது வந்து நல்லாயிருக்கோ நீங்க அத சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நல்லாவே ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் சைடில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நாளைக்கு யூஸ் பண்ணோன்னா இன்னைக்கு நைட்டே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து, அதாவது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து மாற்றிக்கோங்க. இல்லை இப்போது எனக்கு வேண்டான்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் மட்டும்தான் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலான ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற பவுலாக இருந்தாலும் சரி, விஸ்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும்போது அது வந்து நல்லா சில்லாக இருக்கும். ஏசி ரூமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும்போது ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டிஃப் பிக்ஸ் வராது. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 250 கிராம் வந்து எடுத்திருக்கேன். எப்பவுமே வந்து நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வர்றதுக்கு அது கூடவே வந்து ஐசிங் சுகர் அப்படி இல்லைன்னா பவுடர்டு சுகர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 100 கிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 10 கிராம் வந்து நீங்கள் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 250 கிராம் யூஸ் பண்ணுறதுனால 25 கிராம் வந்து ஐசிங் சுகர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பீட் பண்ணும்போது எடுத்த உடனே வந்து ஸ்பீட் 5க்கு எடுத்த உடனே வந்து பண்ணக்கூடாது. அதாவது ஹை ஸ்பீடுக்கு போகக்கூடாது. எப்பவுமே வந்து ஸ்பீட் 1, அதாவது லோலேருந்து தான் நம்ம ஹைக்கு போகணும். அதுவும் ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. கிராஜுவலாக ஸ்பீட் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பீட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 3ல இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணும் போதும் ஸ்பீட் 3லேருந்து தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்பீட் 1ஓ 5ஓ அந்த மாதிரி போகக்கூடாது. எப்படி வந்து செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்டர் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து ஸ்டிஃப் பிக்ஸ் கிடைக்கும். ஸ்பேச்சுலா எடுத்து நீங்கள் பார்த்தாலும் கீழே விழாமல் இருக்கும். ஒரு இந்த மாதிரி பவுலை கவுத்து பார்த்தாலும் அது விழாது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.